தற்போது கிடைத்த அண்மை செய்தி. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் விடுமுறை தினத்தையொட்டி பக்தர்களின் கூட்டம் அலைமோதுகிறது. நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்கின்றனர். அதிகாலை முதலே கடலில் புனித நீராடி 5 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்கின்றனர். இது தொடர்பான தகவல்களை நம்மோடு பகிர்வதற்காக செய்தியாளர் அஜித் குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அஜித். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் விடுமுறை தினத்தை ஒட்டி அதிகமான கூட்டம் இருக்கிறது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்கின்றனர். இது தொடர்பாக உங்களோட விளக்கங்களை சொல்லுங்கள். நிச்சயமாக கோவல், அதாவது தமிழகத்தில் உள்ள அறுபடை வீடு முருகன் கோயிலில் இரண்டாவது படை வீடாக கருதப்படக்கூடியது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். குறிப்பாக விடுமுறை தினங்கள் மற்றும் திருவிழா காலங்களில் கூடுதலாக பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்காக வருவார்கள். இந்த நிலையில இன்று வார விடுமுறை தினமான ஞாயிற்றுக்கிழமை. இதனால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் அதிகாலை முதலே கோவிலுக்கு குவிந்த வண்ணம் உள்ளனர். அவர்களுக்கு வந்த பக்தர்கள் கடலில் புனித நீராடியும் கோவிலில் புனித தீர்த்தமான நாளிக்கிணறு தீர்த்தத்திலும் புனித நீராடி கோவிலில் அமலில் உள்ள 100 ரூபாய் கட்டண தரிசனம் மற்றும் பொது தரிசன வழிகளில் சுமார் 5 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து சுவாமி தரிசனத்திற்காக இருந்து வருகின்றனர். இந்த நிலையில இன்று விடுமுறை தினத்தை முன்னிட்டு கோவில் அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது. 5 மணிக்கு உதய மாத்தாண்ட அபிஷேகம் மற்றும் விஸ்வரூப தரிசனம் உள்ளிட்டவைகள் தொடர்ந்து மற்ற கால பூஜைகளும் நடைபெற்று வருகிறது. கோபால். நன்றி அஜித். உங்களின் மேலான தகவல்களுக்கு மிக்க நன்றி.